என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் இத்தனை காலமும் சிதைத்த ஒரு விஷயத்திற்கான பதிலாக இருக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையை மறைமுகமாக இருந்து கொண்டு ஒரு பெண் கெடுத்து கொண்டிருக்கின்றார். இவள் யார் என்று உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன். மறைமுகமாக இருந்து இவள் செய்த துரோகம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன். எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை மனம் கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இந்த பிரத்யங்கரா ஒவ்வொரு நிலையிலுமே உன்னுடைய தாயாக நின்று உன்னை அரவணைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் கண்டு நான் என்னவென்று கவனித்து கொண்டு இருக்கின்றேன். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நான் சரியாக பார்த்து கொண்டும் இருக்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள யோசிக்கும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை கடந்து நீ முழுமனதோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதுதான் உண்மை. உன் பிரத்யங்கரா நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாமுமாக உனக்கு வேண்டிய அத்தனையிலும் நான் முன்னின்று உன்னை வழிநடத்தக்கூடியவள் அல்லவா? உன் காயங்களை துடைப்பவள் அல்லவா? அதிலும் மறைமுகமாக இருந்து ஒருவர் செய்கின்ற விஷயத்தை நாம் அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன? உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இது போன்ற உண்மைகளை எல்லாம் நாம் தவிர்த்து விட முடியுமா என்ன? சர்வ நிச்சயமாக நாம் இதையெல்லாம் உணர்ந்திடத்தான் வேண்டும். சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும். எல்லா நிலையிலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்கும் நேரம். இனி எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இந்த பிரத்யங்கராவின் அருள் உனக்கு நிறைந்திருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அம்மா சொல்கின்ற விஷயங்களை சற்று கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் சில காலமாகவே மன நிம்மதி இல்லாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏதோ ஒன்று உன்னுடைய மனதிற்குள் இருந்து உன்னை அறுத்து கொண்டே இருக்கின்றது. நம்மை சுற்றி ஏதோ தவறாக நடக்கிறது. ஆனால் அந்த தவறுகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த தவறுகள் யாரால் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பதனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சுற்றி இருந்து நம்மோடு பேசுகின்றவர்கள் ஒவ்வொருவருமே நம்மிடத்தில் எல்லாமுமே உண்மையாக பேசுவது போலத்தான் இருக்கிறது. ஆனால் என்னவோ நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே நமக்கு சரியாக தோன்றவில்லை அல்லவா? நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலுமே நாம் விரும்பியது போல எதுவுமே நடக்கவில்லை. எதற்காக வெல்லாமோ ஆசைப்படுகின்றோம், எதற்காக வெல்லாமோ நாம் மனம் வேதனைப்படுகின்றோம். ஆனாலும் எல்லாவற்றையுமே கடந்து நமக்கு இந்த வாழ்க்கை கடைசியில் கண்ணீர் துளிகளை மட்டுமே பரிசாக கொடுக்கின்றது. இதிலும் குறிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் சில நாட்களாகவே உனக்குள் ஒரு புரியாத புதிரை தந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புரியாத வேதனையை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இவரினுடைய நடவடிக்கைகள் மாறுவதற்கு என்ன காரணம்? தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி நிற்பதும் தேவையில்லாத நபர்களோடு சேர்வதுமாக இவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் சில காலமாகவே திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி திசை மாறி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தது போதும். உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நான் உனக்காக உன் முன்னிலையில் நிற்கும் இந்த காலத்தில் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும்? நம் துணையினுடைய நடவடிக்கைகள் இப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்ய முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உனக்குள் பல சிந்தனைகள் வந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். உனக்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை நான் அறிவேன்.
நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? நம் வாழ்க்கை எத்தனையோ பேர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்மை வெளியே நிற்கச் சொல்லி வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் இருக்கின்ற இடம் நமக்கு சொந்தமில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். எத்தனையோ விதங்களில் நமக்கு இந்த வாழ்க்கையில் கண்ணீரையும் கவலையையும் மட்டுமே இவர்கள் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் நாம் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் கண்ணீரையும் காயங்களையும் சரியாக கண்டிருந்தாலும் கடைசியில் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது நாம் நல்லபடியாக பெற்றிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காமல் போகும்படியாக இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறிவிட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் கொள்கிறாய் அல்லவா? இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒட்டுமொத்தமான மாற்றங்களை கொண்டு வந்து விட்டது. இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கும்படியான ஒரு நேரம். உன் துணையினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் மாறுவதற்கு காரணமாக இருந்த பெண்ணை நான் உனக்கு அடையாளப்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டேன். மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை நிச்சயமாக நாம் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ கஷ்டங்களும் சோதனைகளும் வந்திட்ட பொழுதிலும் அத்தனையிலும் முன்னின்று நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று நம்முடைய வாழ்க்கை துணை மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களே இந்த சூழ்நிலையில் நமக்கு விரும்பியதை கொடுக்காமல், நாம் வேண்டியதை நமக்கு கொடுக்காமல் நம்மை உதறிச் செல்ல நினைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே நமக்கு மன கஷ்டத்தை தான் உறுதியாக கொடுக்கும் அல்லவா? நமக்குள் மனவேதனைகளைத்தான் உறுதியாக கொடுக்கும் அல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லா நிலைகளையும் நாம் தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நாம் அத்தனையிலும் சரியாக நடந்து கொள்ள வேண்டிய காலத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அதனை நிச்சயமாக நாம் என்னவென்று உணரத்தான் வேண்டும். எல்லாவற்றையுமே யோசித்து வருந்துவதை விட, எல்லா நிலையையும் கடந்து என் பிள்ளை மனம் வருந்துவதை விட, உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் பிரத்யங்கரா சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நடந்திருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார். உன் துணையை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருக்கின்ற நேரம், அவர்களின் வருகைக்காக நீ காத்து கொண்டிருக்கின்ற நேரம், எவ்வளவோ நேரம் தாண்டியுமே அவர்களினுடைய வருகை உனக்கு கிடைக்க பெறவில்லை. ஆனால் அவர்கள் வேறு யாரையோ தேடிச் சென்றிருக்கிறார்கள். அது அவர்களின் நட்பாக இருக்கலாம் அல்லது உறவாக இருக்கலாம். அப்படி யாரோ ஒருவரை தேடிச் செல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் அல்லவா? நாம் தேடியவர்கள், நாம் விரும்பியவர்கள், நாம் அதிகமாக இவர்களை நேசிக்கிறோம். ஆனால் நமக்கு இவர்கள் ஏன் உண்மையானவர்களாக இல்லை என்ற ஒரு மனக்குழப்பம் நிச்சயமாக உனக்கு இருக்கும் அல்லவா? அந்த மனக்குழப்பம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் சுற்றி நின்று உன்னை வேதனைப்படுத்தி இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இத்தனை நாளும் உனக்கு மிகப்பெரிய மனக்குழப்பத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருந்திருக்கின்றது. அதனால் இந்த நேரம் எதையுமே தாண்டி என் பிள்ளை நீ உன்னுடைய துணையை நினைத்து வருந்துவதை விட இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீ சிந்திக்க வேண்டும். அதுதான் உனக்குள் ஒரு மிகச்சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும். என் தங்கமே, ஒரு பெண் உன் துணையின் குடும்பத்தில் உள்ளவள். இவள் உன் துணையினுடைய தாயாக இருக்கலாம், அல்லது துணையின் உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம், அல்லது உன் துணையினுடைய உடன் பிறந்தவர்கள் ஆண்கள் யாரேனும் இருப்பார்களானால் அவர்களினுடைய மனைவியாக இருக்கலாம். ஆக மொத்தம் உன் துணையின் குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய ஒரு பெண். இவள் உன்னோடு நல்லபடியாக பேசுகிறாள். ஆனால் உன் துணையிடத்தில் உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைகள் எதுவுமே சரியில்லை. உன் துணையிடம் அவள் நடந்து கொள்கின்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை. என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இவள் நடந்து கொள்கின்ற விதம் அத்தனையிலுமே
நிச்சயமாக மிக பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கிறது. எதற்குமே எந்த சம்பந்தமும் இல்லாது போலத்தான் இவள் நடந்து கொள்கின்றார். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்றாலும் அவை அத்தனையிலும் சரியானதொரு புரிதலை உனக்கு கொடுக்க விடாமல், உனக்கும் உன் துணைக்கும் இடையில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க விடாமல், உங்களுக்குள் சரியானதொரு புரிதலை ஏற்படுத்த விடாமல் இவள் உருவாக்குகின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிதாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையுமே உன் துணையோடு நீ நல்லபடியாக பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை அங்கே உருவாக்கி விடுகிறார்கள். மேலும் மேலும் பல கஷ்டங்களை அங்கே உருவாக்கி விடுகிறார்கள். பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் கொடுத்து பல வேதனைகளையும் உருவாக்கி உன்னை அதிகமாக காயப்படுத்த இவர்கள் நினைக்கிறார்கள். ஆக மொத்தம் அவர்கள் விரும்புவது எல்லாமுமே நீயும் உன் துணையும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பது மட்டும்தான். ஆக மொத்தம் நீயும் உன் துணையும் எந்த வகையிலும் நல்லபடியாக வாழ்ந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. இந்த நேரம், இந்த நிலை, இந்த சூழ்நிலைகள் இவை எல்லாமுமே அவர்களுக்கு சாதகமாக இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இது நீண்ட நாட்கள் நீடிக்கப் போகின்ற விஷயம் அல்ல. இந்த பெண்ணுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. ஏன் தெரியுமா? இவள் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தாலோ அதுவெல்லாம் இப்பொழுது அவளுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அம்மா என்ன சொல்கிறேன் என்று புரியவில்லையா? ஒருவேளை இந்த காரியத்தை நடத்தி இருப்பது உன் துணையினுடைய தாயாக இருந்திருந்தால் அந்த தாய் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கை இதுபோன்று சீரழிந்து கொண்டிருப்பதை கண்கூடாக காண்பாள். அதே நேரம் இந்த செயலை செய்து கொண்டிருப்பது உன் துணையினுடைய உடன் பிறந்தவராக இருந்தால் அவர் வாழ்க்கை இது போன்று மாறும். அதுபோல இதை செய்வது உன் துணையினுடைய உடன் பிறந்தவர்களின் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களின் துணையால் நடத்தப்படுவதை அவர்கள் உணர்வார்கள். இப்படி உனக்கு ஒருவர் செய்த காரியங்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு மிகுதியான கஷ்டங்களும் வேதனைகளும் கிடைக்கப்பெறும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் கொடுக்கும் பொழுது அத்தனையும் உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? அத்தனையும் நீ விரும்புவதையெல்லாம் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா? நல்லது நடக்க வேண்டி உனக்கு எல்லாமும் கவனமாக இருக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டிய உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காமல் நின்று வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை நல்ல மனநிலையோடு நாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எந்த இடத்திலும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வருவதை நாம் தவிர்த்து விடக்கூடாது. நல்லது என்றும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு நீ விரும்புவது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கலங்காமல் இரு. நிச்சயமான வெற்றி உனக்கு நிறைவாக கிடைக்கத்தான் போகின்றது. பிரத்யங்கரா சொன்னது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிச் செல்லக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக உன்னால் கவனமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. அது போதும். அம்மா சொன்ன சொல் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எல்லாமும் மாறும் நேரம், அத்தனையும் சரியாகும் நேரம், இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உன்னை வந்து சேரும் காலம் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கரா வாக்குக்கு கட்டுப்பட்டு இனியாவது இவர்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களுக்காக வருந்தாதே. அத்தனையும் அவர்களுக்கே திரும்பும் பொழுது தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிச் செல்வார்கள்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.